தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்கும் சூர்யா இவர் நடிகை ஜோதிகாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தமிழ் சினிமாவில் இப்போது உப்பில்லா ஜோடிகள் எல்லாம் விவாகரத்து பெற்று வரும் நிலையில் சூர்யா ஜோதிகா வாழ்க்கையை பார்த்து பல ரசிகர்களும் காதலித்து திருமணம் செய்து பின்பற்றி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில வருடமாக ஜோதிகா சூர்யா இருவரும் பெரும் சர்ச்சையில் சிக்கி வருகின்றனர். திமுகவுக்கு ஆதரவாக பேசி வரும் சூர்யா குடும்பத்தினர் ஆன்மீக கோவிலுக்கு குறைவாகவே செல்வார்கள். ஆன்மீகத்துக்கு எதிரான கருத்தை தெரிவித்த ஜோதிகா இப்போது வரை அந்த சர்ச்சையை அனுபவித்து வருகிறார். ஜோதிகா ஒரு முறை பெரிய கோயில்களுக்கு டொனேஷன் வழங்குவதை போல மருத்துவமனைகளுக்கும் பள்ளிகளுக்கும் டொனேஷன் வழங்கினால் கோயில்களைப் போல் அவற்றையும் நன்கு பராமரிக்க முடியும். கோயில்களில் கவனம் செலுத்துவதை விட மருத்துவமனைகள் மீது கவனம் செலுத்துவதுதான் முக்கியம் என்றார். கோயில்களை பற்றி பேசுகையில் தஞ்சை பெரிய கோயிலை உதாரணம் காட்டி பேசினார். ஜோதிகாவின் இந்த பேச்சு அரசியல் ரீதியாகவும் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. ஆனால் ஜோதிகாவின் பேச்சுக்கு அவரது கணவரும் நடிகருமான சூர்யா மற்றும் விஜய் சேதுபதி போன்ற சிலர் அப்போது ஆதரவு தெரிவித்தனர். இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து ஜோதிகா பொதுவெளியில் பெரியதாக வரவில்லை. இந்த நிலையில்தான் ஜோதிகா பேச்சின் சர்ச்சையால் சூர்யாவுக்கு பெரியதாக படம் கை கொடுக்கவில்லை. எதற்கும் துணிந்தவன் தொடங்கி கடைசியாக வெளியான கங்குவா திரைப்படம் வரை பெரிய தோல்வியை கொடுத்தது. கங்குவா படம் எதிர்பார்த்த அளவில் வெற்றியை பெறாததற்கு ஜோதிகாவின் பேச்சுதான் காரணம் என்றே நெட்டிசன்கள் பதில் கொடுத்து வந்தனர். அப்போது உடனடியாக ஜோதிகா மற்றும் சூர்யா இருவரும் கோவிலும் சென்று வழிபட்டனர். இதனை முன்னாடியே செய்திருந்தாலும் படம் வெற்றி பெற்றிருக்கும் எனவும் கருத்துக்களையும் தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் அடுத்த மாதம் 1ஆம் தேதி சூர்யா நடிப்பில் வெளியாகி உள்ள திரைப்படம் ரெட்ரோ. இந்த படம் ரசிகர்கள் தாண்டி பல தரப்பிலும் எதிர்பார்ப்புடன் இருந்து வருகிறது. இதனால் படம் வெற்றி பெற வேண்டும் என ஜோதிகா சூர்யா இருவரும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மகாலட்சுமி கோவிலுக்கு சென்ற புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதற்கு நெட்டிசன்கள் கோயிலுக்கு போய் செலவு பண்ண காசுக்கு 2 பசங்களுக்கு படிக்க நோட்புக் வாங்கி கொடுத்திருக்கலாம், 2 பள்ளியை சீரமைத்திருக்கலாம், ஒரு மருத்துவமனையை மேம்படுத்தி இருக்கலாம், உன் படத்தை செலவு செய்து பார்ப்பதற்கு பதில் 4 பேருக்கு அன்னதானம் செய்யலாம் என்றும், நீ பழனிக்கே பால் குடம் எடுத்தாலும் ரெட்ரோ தோல்வி படம்தான். கொஞ்சமா பேசின ஜோதிகா ரெட்ரோ படத்தில் வந்த பணத்தை ஏழை பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கலாமே ஜோதிகா என பதிலடி கொடுத்து வருகின்றனர். ஜோதிகா தற்போது மும்பையில் குடும்பத்துடன் வசித்து பாலிவுட்டில் நடித்து வருகிறார். அந்த படமும் தற்போது வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.